வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ள சூழலில் தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்றும், பின்னர் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நாளை மறுநாள் காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள், புதுவையில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்காலில் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இதனிடையே நாளை மறுநாள் வரை வட தமிழக கடலோரம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்காலிக புயலாக வலுப்பெற்று பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்பார்த்த அளவிற்கு மேகக்கூட்டங்கள் சேராததால் மழை குறைந்ததாக விளக்கமளித்தார். இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வலு குறைந்து கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். 26, 27 தேதிகளில் நல்ல காற்றுடைய கீழ்ப்பகுதியில் வளிமண்டலத்தில் காற்று குவிவதற்கான நிவிதை பார்க்கிறோம். நேற்று முதல் பார்த்தீங்கன்னா காற்று குவிவது குறைந்துள்ளது. சிஸ்டத்துடைய மூவ்மெண்ட் குறைந்து விட்டது. அதனுடைய கன்வெக்ஷன்ஸ் குறைஞ்சதன் காரணமாக நேற்று அவ்வளவு குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை நிகழவில்லை நிலப்பகுதிகளில். ஜஸ்ட் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுடைய ஆரம்ப கட்டத்திற்கு சென்றுவிட்டு திருப்பி வலுவிழக்கக்கூடும். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை. இன்று இரவிலிருந்து துவங்க வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இதன் போக்கு குறித்து விண்டி மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சரியாண்டி. ஓவர் டு யூ. நன்றி பாலவேல். வங்கக்கடலில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு வடமேற்கு திசையிலேயே மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. 3 கிலோமீட்டர் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மண்டல தலைவர் பாலச்சந்தர் அவர்கள் குறிப்பிட்டது போலவே இன்று இரவு, நாளை காலை, நாளை இரவு ஆகிய நேரங்களில் மட்டும் அது தற்காலிக புயலாக இருக்கிறது. சைக்ளோன் ஸ்ட்ரோம் என சொல்லக்கூடிய அந்த தற்காலிக புயல் 28ஆம் தேதி இரவு, 29ஆம் தேதி காலை, 29ஆம் தேதி மாலை என 3 படியாக அது தற்காலிக புயலாக தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து பிறகு மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கிறது என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரைபடம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரையை கடக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் 2வது கட்டமாக வலுவிழந்துதான் கரையை கடக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்த இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவலிலிருந்து கிடைக்கிறது. கிட்டத்தட்ட தற்பொழுது சென்னையிலிருந்து 480 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரமாக மிக 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 மெதுவாக நகர்ந்து வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது 3 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு நாள் அல்லது 1.5 நாள் கடல்லையே பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இது தொடர்ந்து மெல்ல கரைக்கு அருகில் வரும் பட்சத்தில் தான் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை இரவு
30ஆம் தேதி அதிகாலை ஆகிய பகுதிகளெல்லாம் வந்து கனமுதல் மிக கனமழை இருக்கும். ஓரிரு நேரங்களில் அதி கனமழை கூட பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதிக்கெல்லாம் சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு நாளைய தினம் சென்னைக்கு கீழே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டத்துக்கெல்லாம் நாளைய தினம் ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று இரவிலிருந்து நாளை மறுநாள் அதிகாலை வரைக்கும் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கும். ஆனால் புயலாக அது மாதிரி கரையை கடக்கும் பொழுது புயலாகவே கரையை கடக்காது. வலுவிழந்து 2ஆம் கட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் அது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்காது. கரையை கடக்கும் பொழுது 35 கிலோமீட்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தரைக்காற்று வீசும். மற்றபடி மரங்கள் சாய்வதற்கோ அல்லது பொருட்களை அடித்து இழுத்து கொண்டு செல்லும் அளவிற்கோ, கூரைகளை கீழே சாய்க்கும் அளவிற்கோ அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது. மற்றபடி மழையினுடைய அளவு 15 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இயல்பா பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு இருக்கும் அப்படின்றது தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. பாலவே, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கடற்கரையில் பலத்த காற்று வீசியதுடன் 7 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பின. ஆனால் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு வரும் மக்கள் கடலின் சீற்றத்தை தங்களின் செல்போன்களில் வீடியோ பதிவு செய்ததுடன் செல்ஃபி எடுத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக 2000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியது. மன்னார்குடி, கூத்தாநல்லூர் அருகே தெற்குப்படுகை, வாக்கோட்டை, திருராமேஸ்வரம், தென்கோவனூர், குப்பாச்சிக்கோட்டை, மணக்கரை, மஞ்சனவாடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாம்பன் பாலம் தொடர்பான சர்ச்சைக்கு தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. சென்னை ஐஐடி மற்றும் மும்பை ஐஐடியின் ஆலோசனைகள் பெறப்பட்டு பாம்பன் பாலம் கட்டப்பட்டிருப்பதாகவும் புதிய பாம்பன் பாலம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருப்பதாக எழுந்த சர்ச்சைக்கு தற்போது தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. சென்னை ஐஐடி மற்றும் மும்பை ஐஐடி வடிவமைப்பின் சான்று பெற்ற பிறகுதான் பாம்பன் புதிய பாலம் கட்டப்பட்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்ட பாம்பன் பாலம் கட்டப்பட்டு தற்போதைய கடல் அரிப்பால் அரிமானம் ஏற்படுவதாக எழுந்த விமர்சனங்களுக்கு தெற்கு ரயில்வே சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரி, விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பாம்பனில் புதிய ரயில்வே பாலம் கட்ட ரயில்வே அமைச்சம் முடிவு செய்து 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 535 கோடி செலவில் ரயில்வே துறை அமைப்பான ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் நிறுவனம் கட்டுமான பணிகளை மேற்கொண்டது. கடலின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தில் 101 தூண்கள் நிறுவப்பட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக செங்குத்தாக லிப்ட் முறையில் பாலம் என்பது வடிவமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய ரயில் பாலத்தை கடந்த நவம்பர் 13 மற்றும் 14 ஆகிய 2 நாட்களில் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி இந்திய ரயில்வே வாரியத்தின் செயலாளருக்கு ஆய்வறிக்கை சமர்ப்பித்தார். அந்த ஆய்வை முடித்துக் கொண்டு அந்த ஆய்வறிக்கையில் புதிதாக கட்டப்பட்ட ரயில்வே பாலத்தில் அமைக்கப்படும் லிப்ட் கட்டர் தரமற்றது என்றும் ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தரநிலை அமைப்பு RTSO கூறியதன் காரணமாக இந்த திட்டத்தில் இருந்து அவர்களை விலக்கி வழிகாட்டு நெறிமுறைகளை ரயில்வே வாரியம் மீறியுள்ளதாகவும் RTSO அனுமதி பெறாமலேயே பாலத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அதே போல 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பழைய பாம்பன் ரயில் பாலம்
தொழில்நுட்ப அதிசயமாக இருந்தாலும் கூட தற்போது கட்டப்பட்டிருக்கின்ற அந்த புதிய பாம்பன் ரயில் பாலம் என்பது ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுடன் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் கடல் நீர் அரிப்பு பிரச்சனையை தீர்க்க முறையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி அந்த ஆய்வறிக்கையில் சமர்ப்பித்திருந்தார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது தெற்கு ரயில்வே ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. அந்த விளக்கத்தில் அதாவது புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பொறுத்தவரையில் வெளிநாட்டு ஆலோசகர்கள் வடிவமைக்கப்பட்டு அதன் பிறகாக சென்னை ஐஐடி மற்றும் மும்பை ஐஐடி ஆகிய இரு ஐஐடி நிறுவனங்களில் வடிவமைப்பின் சான்று பெற்றுதான் இந்த பாலம் என்பது முழுவதுமாக கட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல புதிய பாலத்தின் சான்று இருமுறை சரிபார்த்த பிறகுதான் பாலத்தின் வடிவமைப்பு தெற்கு ரயில்வேயால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் 2 முன்னணி நிறுவனங்களால் சரிபார்க்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற சர்வதேச ஆலோசகரின் முறையான ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கின்றதாக தற்பொழுது தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ஹரி.